ஆண்டவரும் வச்சிருக்கமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த கால வேளையில் ஏசி 66:1-2 வாசித்து தியானிப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கும் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஆலயம் கட்டுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆலயம் கட்டுகிறதிலே பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவன் வாழும் ஆலயம் என்பதை அறியீர்களோ. இந்த சரீரத்தை கட்டும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கும்படியாய் விரும்புகிறார். இந்த சரீரத்தினால் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டுமானால் ஆவியில் நொறுங்குண்டு எளிமையான ஒரு வசனத்துக்கு நடுங்கணும். இன்னைக்கு வசனத்துக்கு பயப்படுகள் மிகவும் குறைந்து வருகிறார்கள். வசனத்தை குறித்து கேட்டால் தெரியல. வசனங்கள் மனதிலே நிற்க மாட்டேங்குது. வசனங்கள் சிந்தையிலே நிற்கவில்லை. அநேக முதிர்ந்த விசுவாசிகளையோ வேதத்தை வாசித்தவர்களோ கேட்கும் பொழுது திடீரென்று அவர்கள் முழிக்கிறாங்க. ஒரு காரணம் சொல்லுவோம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு முக்கியமா, இந்த உலகம் முக்கியமா? ஒரு சிலரிடம் பேசும் பொழுது சொல்லுவேன், கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதவசனத்திலே கர்த்தர் நமக்கு உபாகத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லுகிற தங்களுக்கு தகுந்த விதமான காரியத்தை பார்க்கும் பொழுது, சரி இவர்கள் மூலியமாய் கர்த்தர் ஒருவேளை கடன் வாங்க சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. கர்த்தர் அவர் கடன் வாங்க சொல்லவில்லை. வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆக வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்தை குறித்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். வசனத்தை கொண்டு தான் நம்ம ஜீவிக்க முடியும், வாழ முடியும். வசனத்தை கொண்டு தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஒரு முறை பாருங்க, நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும் பொழுது சில பேர் இந்த பிசாசு பிடித்தவர்களுக்காக வரும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவேன், அது ஆடிக்கிட்டே இருக்கும். அப்பொழுது சொல்லுவேன், நான் ஏன் நாமத்தினால வரல, இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் தருகிறவர். மத்திய 10:1 சீசர்கள் அழைத்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பிசாசுகள் நடுநடுங்குகின்றன. கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படி அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அதை கடந்த 30 ஆண்டுகளில் நான் பார்த்திருக்கிறேன். எனவே வசனத்துக்கு நடுங்குகிறவனே அவர் நோக்கி பார்ப்பா. ஆவியில் எளிமையுள்ளவர். நல்லதுதான், சர்ச்சு கட்டடங்கள் கட்டுவது நல்லது தான். ஆனால் அதில் வாசம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். அதில் வாசம் செய்ய அவர் மாட்டேன்னு சொல்கிறார். மனுஷர் கைகளினால் கட்டின ஆலயங்களில் நான் வாசம் செய்வதில்லை. தேவன் வாழும் ஆலயமாகிய சரீரங்கள் ஒரு மனப்பட்டு எங்கே 2-3 பேர் கூடி இருக்க இடத்துல அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே ஆலயம் கட்டுகிறது, கூடி செபிக்கிறதுக்கு நல்லது தான். ஆனால் அதை விட முக்கியம், வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்த்தா எல்லாம் கிடைக்கும். அவர் நோக்கி பார்த்தால் விடுதலை, அவர் நோக்கி பார்த்தால் அற்புத அடையாளங்கள், அவரை நோக்கி பார்த்தால் சமாதானம், சந்தோஷம், அவரை நோக்கி பார்த்தால் எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் அதற்காக தன் ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் ராஜாதி ராஜாவாய் நம்மை அழைத்து போக வரப்போகிறார். மணவாட்டி சபையை எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாமும் மகிமைக்காக நாம் வசனத்துக்கு நடுநடுங்குவோம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கட்டும், இரக்கப்படட்டும், நம்மேல் தயவாய் இருக்கட்டும், நம்மேல் அன்பாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டு தேவனை மேம்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள். சோத்திரம். இந்த இடத்துல வருகிற 11-12 வெள்ளி சனி 2 நாட்கள் இங்கே விசேஷமான ஜபக்கூடுகை ஜப முகாம் இருக்கிறது. முடிந்தவர்கள் வாய்ப்பவர்கள் திண்டுக்கல் இருக்கும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடியும்.
உபவாசத்தோடு இருந்து ஜெபிப்பார்கள் 2 நாளும். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.